Hello everyone. Today we are going to learn how to use should have. Should have எப்படி பயன்படுத்த போறோம்னா என்ன நான் பார்க்குறேன். இங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புன்னு வந்து வாக்கியம் வாரத்துல கட்டமைப்பு உண்டு. சப்ஜெக்ட் எஸ் அண்ட் சப்ஜெக்ட் எழுவா தமிழ்ல அந்த மாதிரி இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் அதே போல ஷுட் வரும் அப்புறம் ஹேவ் வரும் அதே போல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் என்னன்னா நாங்க வேர்ப்ஸை வந்து வினை சொற்களை வந்து இப்படி பிரிக்கிறது பேஸ் ஃபார்ம் past tense past participle and easy ஆகிக்கணும்னு சொல்லி நாங்க v1 v2 v3 ன்னு சொல்லுவோம். அத for an example called v2 and called v3 called and அப்படி verbsல வந்து வடிவம் இப்படி பிரியும். அப்ப அதுல வந்து அந்த நான் மூணாவது வடிவம் v3 ஃபார்ம்ல இருந்தா இதுக்கு verbs இருக்கும். அப்படினா should have வந்தா அதுக்கு புறவு வர வந்து இந்த v3 verbs past participle verbல இருந்தா வரும். இதான் அத கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர். இது எந்த மாதிரி யூஸ் பண்றேன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா விளங்கும். You should have called me என்ற அர்த்தம் நீங்க என்ன கால் பண்ணிருக்க வேண்டும். You should call me என்றா இந்த ஷுட்டோட அதுக்கு அடுத்த வந்து கால்னு வந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்தீங்கன்னா நீங்க கட்டாயம் என்ன கால் பண்ணணும்னு அர்த்தம். You should call me. You should have called me என்றா நீங்க என்ன கட்டாயம் கால் பண்ணிருக்க வேண்டும். I should have cleaned my room. நான் என் ரூமை கிளீன் பண்ணிருக்க வேண்டும், சுத்தம் செய்திருக்க வேண்டும். நெகட்டிவ் யூஸ் பண்ணாம இருக்கும். அப்படின்னா எதிர்மறையா I shouldn't have eaten so much. ஒருத்தர் கூடுதலா சாப்பிட்டு வந்த பிறகு கொஞ்சம் அவருக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிக்குது, அசௌகரியம் ஆகிக்குது அவருக்கு. அவரு சொல்லக்கூடியதான் இது, நான் அந்த அளவு சாப்பிட்டுக்க கூடாது. I shouldn't have eaten so much. இதான் மீனிங். You should have locked the door. நீங்க கதவை லொக் பண்ணிருக்க வேண்டும். கதவை லொக் பண்ணாம வந்து இன்னும் ஒரு பிரச்சனை ஆகிட்டு அதுக்கு புறவு சொல்றதுதான் இது, நீங்க கதவை லொக் பண்ணிருக்க வேண்டும். இந்த மாதிரி கட்டங்களில் தான் நாங்க இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.